everybody. Hip Hop Thunder. What's up? உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை. தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் what's your name and your number girl, பழகிக்கலாம் what's your name and your number, பழகிக்கலாம் what's your name and your number girl, பழகிக்கலாம் hey பழகிக்கலாம். Thank you. Basham Constructions வழங்கும் Simply Kushbu powered by VK Shampoo Hair Color மற்றும் தஞ்சாரா எங்களுடைய குக்கி பார்ட்னர்ஸ் யூனிபிக் குக்கீஸ் சார்பாக உங்களை எல்லாரும் இந்த வாரம் வர வைக்கிறேன். நம்ம மத்தியில இன்னைக்கு என்ன சொல்றது, the star on the block, a rising star கூட சொல்ல மாட்டேன், you already a star. என்ன எப்படி கூப்பிடுறது, ஆதின கூப்பிடுறதா இல்ல ஹிப்ஹாப் தமிழான கூப்பிடுறதா இல்ல உங்களுடைய முழு பேர் ஆதித்ய ராமச்சந்திர வெங்கடாதிபதி? நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கோம். ஹிப்ஹாப் தமிழானே கூப்பிடலாம், ஏன்னா அதுதான் மக்கள் கொடுத்த அடையாளம். ஆல்ரைட், சோ உட்காருங்க. பல்லவி என்ன, சரணம் என்ன? பல்லவி வந்து எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பல்லவி. சம்பந்தம் இல்லைனாலும் பரவாயில்லை, சமந்தா எனக்கு முத்தங்கள் தான். சமந்தா எனக்கு கேப்டன் படம் தானே. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள, வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி. ஒரு பாட்டு மூலமா அவ்வளவு பெரிய எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கும்னா தமிழண்டா பாட்டு மூலமா இன்னைக்கு தமிழர்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கணும். இறைவா பாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூனைல் கிரைம்ஸே இருக்கக்கூடாது, இன்னைக்கு பீப்பு போய் ரேப் வந்து. ஆதி நீங்க சொல்லுங்க, இந்த ஹிப்ஹாப் தமிழா எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க பேர்? உண்மையா சொல்லிடணும்ல. உண்மைதான். என்ன விஷயம்னா வீட்டில் தெரியாது இந்த விஷயம்லாம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப இந்த பாட்டெலாம், ஏன்னா அப்பா ப்ரொஃபஸர், அம்மா ப்ரொஃபஸர், தாத்தா பாட்டி எல்லாருமே, நான் ஒரு சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, படிப்புக்கு முக்கியத்துவம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நான் அந்த பாட்டு பண்ணுறதுலாம் ஒரு ஜாலிக்காக பண்ணேன். ஸோ என் பேரை வச்சு வெளியிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பாரதியார் ஃபேன், ஸோ அதனால ஒரு லோகோலாம் பண்ணி சும்மா விளையாட்ட ஆரம்பிச்சது. நான் 2 பேராக இருந்தோம், ஆதியன் ஜீவான்னு வச்சாலும் அந்த ஆதி மாட்டிக்கும், எங்கள் ஆதி யாராவது சொல்லிவிடுவாங்க சொல்லி அந்த பாரதியார் லோகோவோட. அது முக்கியமாக ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தியேட்டர்ஸ்லாம் அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ கூட அந்த ஒரு கிராஃபிட்டி மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும், கீழே ஹிப்ஹாப் தமிழா லோகோ இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு ஒரு அடையாளமாக யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு வந்தேன். பட் திடீர்னு பாப்புலர் ஆனோன்னு மாட்டிட்டேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் ஹிப்ஹாப் தமிழாங்கிற அடையாளத்தை. வீட்டில் ஒன்றும் சொல்லலை? அது நான் வெளில சொல்ல முடியாது. தர்மாடி வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக் அவங்களுக்கு, நீ ஏன்னா படிக்க போகிறேன்னு சொன்னேன், எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஷாக் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு இருந்தனால ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் வந்து படத்துக்கு வந்து மியூசிக் கொடுத்துட்டு இருக்கீங்க, பாடிட்டு இருக்கீங்க, லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க, ஆர்ஆர் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா பல்லவி சரணம் அப்படி என்னன்னா இன்னைக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்களா? பல்லவி என்ன, சரணம் என்ன? பல்லவி வந்து எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பல்லவி. இல்ல அது முதலே தெரியும், டேர்ம்ஸ் தான். அந்த பல்லவிங்கிறது ஹுக்கு, சரணம்னா வேர்ஸ். எங்களோட டெர்மினாலஜியில் இது வேற. ஸோ இது ஒரு டெர்மினாலஜி, அது ஒரு டெர்மினாலஜி. காருன்னு சொன்னாலும் வந்து வண்டின்னு சொன்னாலும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அது அந்த மாதிரி தான். சரி, now let's come to ஆம்ல. இந்த படம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்து நீங்க சினிமாக்கே வந்து படம் பண்ணதே இல்லை. ஐ ரிமெம்பர் வந்து இந்த படத்துக்கு வந்து புது பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு டைரக்டர் சார் வீட்டில் சொன்னாரு. புது பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்களா? ஆமாங்க, முதல்ல வந்து ஒரு 6 சாங் இருக்கு. ஸோ 6 மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு சாங் பண்ணுவாங்க. சரி, அப்புறம் வந்து இல்லை, டோட்டல் சாங்கை வந்து ஒரு பையன் பண்ண போறான். யாருங்க? ஹிப்ஹாப் தமிழா. யார் அவருன்னா உடனே வீட்டில், ஐயோ எங்களுக்கு தெரியுமே ஹிப்ஹாப் தமிழா, உடனே உங்களுடைய பாட்டை வாடி புள்ள வாடி அதை போட்டு காமிச்சாங்க. எனக்கு தெரியாது, பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க தான் சொன்னேன். அவருடைய சந்திக்கும் போது, சுந்தர் சார் சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூ வர் டோட்டலி நியூ, சினிமாவே தெரியாது உங்களுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் சுந்தர் நான் மீட் பண்ணோன்னே அப்படின்லாம் போய் உட்காந்து, எனக்கு தெரியாது அவர் ஒரு பெரிய டைரக்டரே, தெரியும் படம்லாம் பார்த்துருக்கேன், உள்ள தேலித்தாலேருந்து ஒரு படம் பார்த்துருக்கோம். பட் எனக்கு இந்த மாதிரி சினிமா பர்சனாலிட்டிஸை மீட் பண்ணதில்லை. ஸோ அப்படியே போய் உட்காந்துட்டு, தம்பி இதில் ஒரு பாட்டு பண்ணணும்ப்பா, அதான் அவனை கூப்பிட்டோம்.
இல்லைங்க ஒரு பாட்டுனா நான் பண்ண மாட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு 3 பாட்டு படத்துல தனித்தனியா பண்ணேன். இப்போ அனிருத் கூடலாம் கொலாபரேட் பண்ணேன். எனக்கான கரெக்ட்டான கிரெடிட் வரமாட்டேன்து. நான் பண்ணா படம் தான் பண்ணுவேன். நான் ஃபுல் மூவி தாங்க. அப்படியே பார்த்தாரு. யார்றா அவன்? அப்படியே பார்த்தா அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து கூட வெங்கட்னு அண்ணாவோட கோ டைரக்டர் இருப்பாரு. அவரு ஐய்யய்யோ! நான் இல்லங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவரு பார்க்குறாரு. அப்படியா தம்பி? சரிப்பா பாட்டுலாம் கேட்கலாமா? ஸ்டுடியோ வாங்க கேட்கலாம். மறுபடியும் ஒரு ஷாக்கு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு. அந்த ஓட்ட ஸ்டுடியோக்கு நீ என்ன கூப்பிட்டப்பயே உன்ன அடிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் வாங்கன்னு சொன்னேன். வரமாட்டாருன்னு நினைச்சுட்டேன். ஐயோ! டென்ஷன் ஆயிட்டாருன்னு கிளம்பிட்டேன். இப்ப நான் ஸ்டுடியோ போறேன். நீ போப்பா நான் பின்னாடியே வரணும்னா வரமாட்டாருன்னு நினைச்சுட்டேன். ஸ்டுடியோல உட்காந்துட்டு பார்த்தா 5 நிமிஷத்துல வந்துட்டாரு. வந்தோனே அண்ணாவோட ஃப்ரெண்ட் விச்சுன்னு 2 பேரும் வந்தாங்க. அவர் அப்படியே வரப்பயே சொல்லிட்டாரு போல. டேய் இவன் ஓவரா பேசுறான்டா அப்படின்னு. அவர் வரப்ப தம்பி அப்படின்னு வந்து எல்லாம் உட்காந்தோன்னா பாட்டு பாட போனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பழகிக்கலாம் போட்டேன். போட்டோன்னா அப்படியே உல்டாயிடுச்சு. நிலைமையே மாறிடுச்சு. ஓகே தம்பி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சு சுந்தர் இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சொன்னாரு. உன்னை பார்த்தோன்னே எனக்கு சரியான கடுப்பு. ஆனா நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுனியா சரி அதான் கேட்கலாம். கேவலமா போட்டிருந்தானா அங்கேயே நக்கல் பண்ணிட்டு வரலாம் நினைச்சேன். பட் தப்பிச்சிட்ட தம்பி அப்படின்னாரு. ஸோ அவருக்கு பிடிச்சிருச்சு. அடுத்ததா போட அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது போட்டு காமிச்சேன். இது ஓகே தம்பி இதுவும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஒரே ஷாக் எனக்கு. பாட்டுலாம் ஓகே இது அப்படின்னு சொல்லி 3வது ஒரு பாட்டு போடுறேன். வாவா வெண்ணிலான்னு நினைக்கிறேன். அதுல வேற ரேப் பண்ணி வச்சிருந்தேன். இதை என்ன மெலடியா மாத்த முடியும் என்னால அப்படின்னு சொன்னேன். 3வது சிச்சுவேஷனு ஓகே. அப்ப ப்ரொடியூசர் நான் கூப்பிடுறேன். விஷால் தான் இப்ப ப்ரொடியூசர். அவர் வருவாரு. அந்த ஓகேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம என்ன பண்ணோம்? இவங்க ஏன் ஓகே சொல்றாங்க? நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் விஷால் நல்லா வந்து எல்லாம் ஓகேனா அடுத்த நாள் கம்போசிங். அப்பதான் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பல்லவி தம்பி, பல்லவியில் இப்படி பண்றோம். சரணத்துல இங்க வந்தா இது வருது. ஓகேவா? எல்லாம் பேசி முடிச்சோன்னே பாட்டு ரெடி. எனக்கு என்னமோ சொல்றாங்களே பல்லவி சரணம் சொல்லிட்டு ஒரு டவுட். ஆனா அந்த பல்லவி சரணன் என்னன்னா ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ போச்சுடா படம் அப்படின்னு சொல்லி விஷால்னா சார் போச்சு சார் என் பணம் அப்படிங்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அதனாலதான் அந்த வீடியோ எடுத்தோம். இதை நம்ம எடுத்தே ஆகணும். இவனை போட்டு இவனோட விஷயத்த ஊருக்கே உலகத்துக்கே நம்ம வெளிச்சத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாம் எடுத்தோம். அத பல்லவி ஃபர்ஸ்ட் டீசரே அதுதான் இருந்தது. எல்லாமே ஓகே பண்ணிட்டு அப்புறம் வந்து சார் அந்த பல்லவி சரணம் என்ன? பட் அது அவ்வளவு கேட்சியா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் சோ நேச்சுரல் உங்களுது. ஏன்னா பொய் பித்தலாட்டம் எல்லாமே தெரியல. இட் வாஸ் வெரி நேச்சுரல். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய படம் உங்களுது வந்து தனி ஒருவன். எல்லா படமே வந்து படம் சிச்சுவேஷன் சொல்லி அப்புறம் பாட்டு போடுவோம். இந்த படம் மட்டும் வந்து படத்தை போட்டு காமிச்சிட்டு இதுல இருந்து பாட்டை போட்டு தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு ராஜண்ணா கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. சரி நான் ஒன்னொன்னா ஒர்க் பண்ணிட்டே வரேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த படம் உள்ள ஊறிடுச்சு. அண்ட் முதலே வந்து நான் எல்லாருக்கிட்டையும் அதுவும் சுந்தர்னா தான் எனக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் எல்லா விஷயம் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஆனா இந்த படம் ஹிட் அப்படிம்பேன். சரி தம்பி அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்பதான் அரண்மனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு. சரி இப்ப நீ பண்றியா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த படம் ஹிட். தனியொரு வந்துச்சுன்னா என் லெவலே வேற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலடா அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த படம் சூப்பரா இருக்கு. இது கரெக்டா அந்த மியூசிக்கல் மேட்டர்லாம் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற ஆரம்பிச்சோன்னே அந்த அரவிந்த் சாமியோட அந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டரை பார்த்து ஒரு தனி ஆள் வந்து எப்படி ஒரு தீமை வந்து நல்லது நடந்தாலும் நல்லதை ஈஸியா ஓவர் ஷேடோ பண்ற ஒரு தீமை. ஸோ அதுலதான் அந்த விஷயம்லாம் வந்துச்சு. ஐம் நாட் பேட் ஐம் ஜஸ்ட் ஈவில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு இதுல தான் வந்துச்சு. இந்த தீமைதான் வெல்லும் வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு ஸ்பார்க்கான ஒரு விஷயம் தான். தீமை வெல்லும் நீங்க எதாவது பாடியிருக்கீங்க? தீமைதான் வெல்லும் பாடுங்க. தீமைதான் வெல்லும் எவன் நினைத்தாலும் தீமைதான் வெல்லும் எவன் தடுத்தாலும் பேங் பேங் பூம் பர பேங் பர பூம் மனித உருவத்தில் அலைந்திடும் மிருகம் பேங் பேங் பூம் பர பேங் பர பூம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் நான். அது இப்போ நீங்க வந்து கேப்டனுக்காக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நார்மலி சொல்லுவாங்க புதுசா வரவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். நீங்க எடுக்கிற படங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். எப்படி அந்த படம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா டைட்டில் பாத்தீங்கன்னா தமிழுக்கு என்ன சொல்? தமிழன் என்று சொல்லி ஹிப்ஹாப் தமிழன் இருக்கான். ஸோ அதனால வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து என்னுடைய காட்ஃபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன், நீ போய் மீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் பண்ணணும் எதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தாலும் அப்புறம் யோசிச்சேன் எப்படி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இனி வரப்போற ஹீரோக்கள் நிறைய பேருக்கு பண்ணலாம், இருக்க ஹீரோக்கள் பண்ணலாம். பட் கேப்டன் இனி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வராரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே போனேன். பிளஸ் சண்முக பாண்டியன் வந்து அவரோட 2வது பையன் வந்து ஜீவாவோட ஜூனியர். ஓகே. ஸோ அதனால அந்த மூலமாவும் தெரியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. போனேன், ஜாலியாக பேசினேன். அவன் செம்ம சிங்க் ஆகிட்டான் என் கூட. ஓகே சூப்பர், நல்லா தம்பி மாதிரி ஆகிட்டான். ஓகே செம அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க ஒய்ஃபை பார்த்தோன்னா அவங்க நீ பண்ணுறியாப்பான்னாங்க. நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். சிம்பிளாக இது ஒரு மாதிரி எந்த ஃப்ரிக்ஷனும் எல்லாம் முடிஞ்சுது. எனக்கு மெயினாக என்னென்னா
இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் வந்து மெமரபிளா ஞாபகம் இருக்கணும். நான் ஒரு கேப்டன் படம் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு இந்த இனி வரப்போற மியூசிக் டைரக்டர் எவ்வளவு பேருக்கு இந்த கிரெடிட் கிடைக்கும்னு தெரியல. ஸோ அதை நான் ஒரு கிரெடிட்டா தான் பார்க்குறேன். So sweet ஆதி. Now அரண்மனை 2 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்துக்கு ஆதிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அரண்மனை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஆதி எங்க இருந்து வந்தாரு? ஏன்னா இந்த படத்துல வந்து டுயட் சாங் இருக்கு, அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா டோட்டல் பேய் படம் இருக்கிறதுனால அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். ரொம்ப முக்கியமா கிளைமேக்ஸ்ல வர அம்மன் பாட்டு இருக்கு. அம்மன் பாட்டு பார்த்த உடனே ஆதியும் அம்மன் பாட்டா, ஐய எங்கேயோ சிங்க் ஆக மாட்டேங்குது, இடிக்குது. ஆதி எப்படி இதுல நுழைஞ்சாரு? இல்ல அது சுந்தர்னாங்கிறனால வந்து நான் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்புறம் என்னன்னா ப்ரொடியூசர் ஒரு பெரிய ஃபேக்டர். பட் ப்ரொடியூசரும் வந்து அண்ணிங்கிறனால பிரச்சனை இல்லை, அண்ணா நான் பண்றேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தான் இந்த குண்டு தூக்கி போட்டாங்க. தம்பி நீ என் படம் எல்லாம் பண்ற ஓகே, இந்த படத்துல ஒரு குத்துப்பாட்டு இருக்கு, அதுவும் திருவிழா மாதிரி இருக்கும், ரெண்டாவது ஒரு அம்மன் சாங் இருக்கு, அது நீ போடுவேன்னு யோசிக்கணும்னு ஐயோ அப்படின்னு லைட்டா ஒரு பயம். அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். நீ சொல்லுப்பா, நீ ஓகே, எனக்கு ஓகே, அன்னைக்கும் ஓகே, நீ உனக்கு ஓகேன்னா ஓகேப்பா அப்படிங்கிறாரு. நல்லா. ஆனா சுந்தர் நான் இந்த விஷயத்துல தெளிவா இருப்பாரு. கரெக்டா எல்லாத்தையும் நம்ம மேல வச்சிடுவாரு. ஸோ கடைசியில மாட்டினா நம்ம தான் மாட்டுவோம். நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்டியா அப்படின்றாரு. ஐயோ பெரிய ரிஸ்க்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் அம்மன் சாங் போடுறேன், அது ஓகேன்னா இந்த படத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாங்கு ஓகே ஆச்சுன்னா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல அந்த கதையெல்லாம் வேணாம், நீ ஓகே பண்ணிட்டேன்னா நீ பாட்டு ஆரம்பிக்கலாம், அட்வான்ஸ் வாங்கிக்கோ பாட்டு ஆரம்பி அப்படிங்கிறாரு. ஐயோ யோசிச்சுட்டு சரி நான் பண்றேன் அப்படின்ட்டேன். அதாவது பேசிக்கா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான். வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கணும். இல்ல வாழ்க்கையில தினமும் மியூசிக் போட்டோம், 10 வருஷம் கழிச்சு மியூசிக் போட்டோம், 20 வருஷம் மியூசிக் போட்டோம், அப்புறம் கண்ணை முட்டோங்கிறதுல ஒரு இதுவும் இல்லை. திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு செம்ம மெமரபிளான ஈவெண்ட். அம்மன் சாங்ங்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு அம்மன் சாங் போட்டோன்னு ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறதுனால ஓகே நான் பண்றேன்னு அந்த அம்மன் சாங் நடந்துச்சு. அண்ட் அம்மன் சாங் ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வந்து அதை அண்ணா ஓகேன்ட்டாரு. நீங்களும் அதை பார்த்து நீங்களும் ஹாப்பி ஆயிட்டீங்க. அம்மன் சாங் வரதுக்கு முன்னாடி நல்லா திட்டு வாங்குனீங்களாமே? ஆமா செம்மையா வாங்கினேன். அம்மன் சாங் ஃபர்ஸ்ட் போட சொன்னாரு. நான் ஹீரோ இன்ட்ரோ மாதிரி போட்டு வச்சிட்டேன். ஏய் அம்மன் டன் 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 நான் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். வந்து ஷாக் ஆயிட்டாரு. டேய் அம்மன் என்ன எந்திரிச்சு வந்து இன்ட்ரோ ஹீரோவோட பண்ண அடிக்க விட போறாங்க, அம்மன் வந்து தெய்வீகமா போடணும்டா, நீ ரொம்ப ஹீரோ இன்ட்ரோ அம்மன் வந்து ஒரு ஹீரோ லெவல்ல பண்ணிருக்க, அப்படியா இடிக்குதான்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்தேன். திருப்பி வந்து கேட்டாரு, கிட்டத்தட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணி இப்படி வரணும், சாங் கடைசியில் ரைஸ் ஆகணும், இதுதான் கிளைமேக்ஸ், இது தோச்சுன்னா படங்காலினா நீ தான் காரணம்ட்டாரு. ஐயோயோன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி உட்காந்தேன். 3வது இது நானே எதிர்பார்க்கல. வந்தார் உட்காந்து கேட்டார், இதுதான்டா கேட்டேன், ஹிட்ரா அந்த பாட்டுன்ட்டாரு. அப்படியே எனக்கு ஒண்ணுமே புரியல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோவோட பார்த்தேன், பயங்கர கூஸ் பம்ப்ஸ். அந்த இன்னொரு கிரெடிட் வேற சொன்னாரு, ஷூட் பண்றப்ப வந்து நிறைய பேருக்கு அங்க அம்மன் இறங்கிடுச்சு, நிறைய பேர் வந்து வேப்பில எல்லாம் வச்சு நாங்க தண்ணி எல்லாம் தெளிச்சோம் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டிருக்கேன். அதை வச்சு டாக்குமெண்ட்ரி பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிப்பேன். நம்ம பாட்டுக்கு இல்ல நம்ம பாட்டை பத்தி அம்மனே இறங்கி இருக்குங்கிறது ஒரு இதுக்கு மேல என்ன அவார்டு எல்லாம் எதுக்கு, அம்மனே இறங்கியாச்சு இதுக்கு மேல என்ன, அதனால வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து நடந்துச்சுன்னாரு. ஸோ பயங்கர ஹாப்பி. ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். அரண்மனை 2 வந்து ஒரு பசுமையான நினைவா இருக்கும் என்னைக்குமே. தமிழ்நாட்டுக்கு ஒரு புது என்ன சொல்றது ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் ஹிப் ஹாப் தமிழா. இப்போ we have a small video clipping ஒன்னு இருக்கு, அது காமிக்கலாம்னு இருக்கோம். Can we have the clipping? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். குஷ்பு மேம் வணக்கம். ஹிப்ஹாப் தமிழா பெரிய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஹிப்ஹாப் ஆதியை வந்து ஆதியாக தெரியும், அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஆதியாக தெரியும். நல்ல ஒரு ரைட்டர், எதுவாக இருந்தாலும் எழுதி அவரே வந்து பாடுவார், அதுக்கப்புறம் அவரே கம்போஸ் பண்ணுவார். நிறைய பாடல்கள் வந்து அவர் சினிமாவில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள்லாம் என் ஃபோனில் வச்சு நான் நிறைய நாள் கேட்டிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் பைக்கில் அதே பாடல் தான். கண்டிப்பாக ஒரு நாள் நீ பெரிய ஆளாக வருவடா அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே எப்போதுமே பேசிகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த லெவல் வந்திருக்காரு. பெரிய வாழ்த்துக்கள். பயங்கர ஹாப்பி ஃபார் யூ. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, நல்லா எழுதுவோம் அப்படி ஆதி. ஸோ அதனால் வந்து அங்கே குஷ்பு மேம் கூட இருக்கிறாங்க. குஷ்பு மேமை பற்றி ஒரு 2 லைன் இன்ஸ்டண்ட்டாக எழுதி தம்பி வந்து இப்போ ரேப் பண்ண போகிறாரு. சாரி தம்பி உன்னை மாட்டி விட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை பத்தி தான் பேச போறாருன்னா இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாரு. என்னன்னா ஆதி யோசிக்கிறாரு, அண்ணி பத்தி ஏதாவது பேசினா அண்ணன் கிட்ட வந்து அடி விழுமா?
இதே வேற சமந்தா பத்தி ஹன்சிகா பத்தி நயன்தாரா பத்தி சொன்னாக்க இவ்வளவு யோசிப்பீங்களா? இதை விட யோசிப்பா நீ? இதை விட பாத்தீங்களா? அப்ப எனக்காக நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களா டக்குன்னு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சனால டக்குன்னு வந்துரும் அப்படி. ஓகே ஓகே சரி. ஓகே, நான் வந்து கவிதைங்கிறத ஃப்ரீ ஸ்டைல் பண்ணிடுறேன். கவிதை எழுதி பண்ணணும். ஃப்ரீ ஸ்டைல்னா அப்படியே சும்மா ஜாலியா பண்ணலாம். I think it's funny when I'm chilling with Annie. And you know my number one fan, that's Annie. I've been making movies with Sundar C. You know me, Hip Hop Tamila Adi. But right here, this is simply Kushbu and it's so beautiful. That's it. Peace out. Here. Thank you. நீங்க அனியும் வந்து சேர்த்துட்டீங்க இதுல. ஆமா. சோ அனி அவ்வளவுதான். இது அன்னி, அது அனி. இல்ல உண்மையிலே வந்து நான் வந்து ப்ரௌடா சொல்லுவேன். அனி வந்து ஒன் ஆஃப் மை நம்பர் ஒன் ஃபேன்ஸ். ஏன்னா அனி வந்து கரெக்டா சொல்லுவா. The song is correct. பயங்கர ஜட்ஜ்மெண்ட். ஆமா, நல்லா The song is hit. Don't worry. அதான் உண்மையிலே ஹிட் ஆயிடும். அது நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இருந்து உங்களுக்கு மா காப்பா வந்து தெரியும். எப்படி அவங்கள வந்து சந்திச்சீங்க? அது ரொம்ப எமோஷனலான கதைகள். அந்த காலத்தில் வந்து என்னோட ரூம் ஒரு 10x10 ரூம் தேனாம்பேட்டில் ஒரு ஸ்லம்மு. அங்கே தான் நான் இருப்பேன். ஸோ அங்கேருந்து ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். எங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஸோ தினமும் ஒரு நாள் வந்து எங்கேயோ பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப மாக்காப்பா பார்த்தாரு. அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருந்தார். ஸோ அப்போ அவர் ஒரு ரேடியோவில் ஆர்ஜேவாக இருக்கார். ஸோ அவர் சொல்கிறாரு, தம்பி நல்லா பண்ணுறப்பா, ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் நீ ரேடியோ ஸ்டேஷன் வா, இதுதான் அட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. நான் வந்து அங்கேருந்து நடந்து போய் வெயிட் பண்ணுவேன். இங்கே தேனாம்பேட்டில் நடந்து போயிட்டு நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிப்பாரு நான் பையன் பைக்கில் கீழே வருவான் அப்படின்ட்டு. நாங்கள் நடந்து பார்ப்பேன், எதுவுமே இல்லை. ஸோ நடந்து போயிட்டு உட்காருவேன், மறுபடியுமே பேசுவானா, பண்ணலாமாண்ணா, தம்பி நாளானிக்கு பண்ணிடலான்டான்னு. ஒரு நாள் வந்து நடந்து போகிறப்ப அவர் சொல்கிறாரு, என்னப்பா லேட்டாக வர, என்ன லேட் ஆகிடுச்சுன்னா நடந்து வந்துட்டு இருக்கேண்ணா. ஏன் அப்படின்னா நான் தினமும் நடந்தானா வருவேன்னா அவருக்கு செம்ம ஷாக். அப்புறம் தான் கதையெல்லாம் சொல்லி அப்புறம் க்ளோஸ் ஆகிட்டாரு. இல்லை தம்பி நீ நான் உனக்கு என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியாதுப்பா, நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன், பட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லாட்டு தரேன், நீ அதில் ஏதாவது பாடி ஏதாவது உன்னோட டேலண்ட் இது பண்ணு. நான் வந்து எனி ப்ரொமோஷன் இஸ் குட் ப்ரொமோஷன், அப்போல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஸோ அந்த விளையாட்டுத்தனமாக அந்த இதில் தான் நான் கிளப்ல மப்பில் பாடுறேன். அண்ட் என்னோட எல்லா பாட்டும் அவர் ஃபோனில் எடுத்துப்பார். தாடான்னு சொல்லி ஃபோனில் கேட்டு சூப்பராக இருக்குடா, நீ ஒரு நாள் செம்மையாக ஹிட்டாவடா, பார்த்துட்டே இரு, மார்க் மை வேர்ட்ஸ்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ ஒரு நாள் வந்து நீ ஏதோ ஒரு பாட்டை பாடுற அப்படின்னா நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் பீட் பாக்ஸ் பண்ணுவான். ஸோ அங்கே தான் கிளப்ல மப்பில் ஃபஸ்ட்டு பாடுறோம். அது இன்னொரு ஆர்ஜே ஒருத்தவங்க வந்து அந்த வீடியோவை எடுத்து செம்மையாக இருக்குடா இந்த பாட்டு, யாரா இந்த பசங்க அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ அன்றைக்கி நைட் அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. நான் போய் தூங்கி எந்திரிக்கிறேன். காலையில் மாக்காப்பா கிட்டேருந்து எனக்கு ஒரு கால், டேய் என்னடா தெரிச்சிட்டடா அப்படின்னு. என்னண்ணா புரியலண்ணா. இப்போ யூடியூப் பாடுறா, ஃபேஸ்புக் பாடுறா அப்படின்னு பார்த்தா ஒரு நைட்டில் வந்து 1 லட்சம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ. ஸோ வந்து அப்படிதான் வந்து கிளப்ல மப்பில். அப்போ உடனே சொன்னார், தம்பி இது வந்து ஆரம்பம்டா தம்பி, இன்னும் பார்த்துட்டே இரு, நீ 1 வருஷத்துல நீ வேற ஒரு லெவலில் போயிடுவேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு மேட்ரு இது. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ். டக்குன்னு ஒரு செகண்ட் எல்லாம் போயிட்டு வந்துச்சு. பிரியாணி கடை, அப்புறம் என்ன போய் ட்ராப் பண்ணுவார். வேற நான் வண்டி இருக்காது, போறப்ப சரி வாடா நான் விட்டுறேன் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவார். அப்படியே ஒரு ஃபிளாஷ்ல வந்துச்சு எல்லாமே. அது உங்களை வச்சுட்டு ஒரு கேம் விளையாட போறோம். ஏன்னா நீங்க வந்து ஒரு டைரக்டரா பார்த்துட்டோம், ஒரு ரேப்பரா பார்த்துட்டோம். ஸோ உங்களுடைய நடிப்பு திறமை நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். டம்ஷராஜ் நம்ம எல்லாரும் விளையாடுவோம்ல, டம்ஷராஜ் மாதிரி தான். முதல்ல நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் நடிச்சு காமிப்பேன், என்ன வார்த்தைன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இது இப்படியே வைங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வார்த்தைகள் நீங்க நான் நடிச்சு காட்டணும். அவங்க ஐயோ ஓகே ஓகே. மூவ் டுவர்ட்ஸ் தி ரைட். ஓகே வந்துச்சு. திஸ் இஸ் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. புரியல. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. ஓகே. இங்கிலீஷ் 2 1 2 1 2 words. ஆமா 2 words. ஓ அப்படியா? ஆமா, ரொம்ப மக்கு நீ நான் இந்த விஷயத்துல. 2 words. First word is running, ஓடு, jogging, மெல்ல, மெது, மெல்ல. இங்கிலீஷ் ஸ்லோ, ஸ்லோ வேவ்ஸ். இது படம் பேரா? ஸ்லோ சினிமால என்ன இருக்கும் ஃப்ரேம்? ஸ்லோ மோஷன். கரெக்ட். வாவ், நீங்களே சொல்லிருக்கலாம்.
இதெல்லாம் நான் சொல்லி காமிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க மாட்டேன், சொல்லுங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இது. Two words. First word தமிழ். போதை, சரக்கு, சரக்கு. செகண்ட் வேர்ட் இங்கிலீஷ். சரக்கு ரயில், சரக்கு ரயில். நான் அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், அதனால தான். அதான் அடுத்தது நீங்க பண்ணி காமிக்கும் போது நான் கண்டுபிடிக்க மாட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்களா? நெக்ஸ்ட். இது வந்து two words. English. First word monkey. Monkey. Second word monkey cap. இன்டெலிஜென்ட். இவ்வளோ கஷ்டமான வார்த்தைகள் கொடுத்து கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறீங்க. Brain கொஞ்சம் ஆக்டிவ். இது தமிழ்ல கேட்டா பெட்டரா இருக்கும்ல, இங்கிலீஷ் விட. தமிழ் ரெண்டு வார்த்தை. கை தட்டுறது. மூடு, க்ளோஸ். முதல் வார்த்தை. வயிறு, வயிறு கேஸ் ட்ரபிள். வயிறு, வயிறு எரியுது. வயிற்றெரிச்சல். கரெக்ட். ஓ கரெக்டா? ஓ அவ்வளோதான். அதான் சொன்னேன், கம்பைன் பண்ணிக்கோ. ஓ கம்பைன் பண்ணி. இதெல்லாம் எனக்கே வராது. ரெண்டு வார்த்தை. இங்கிலீஷ். எப்படி பண்ணணும்? டான்ஸ். பல்லே பல்லே, பாங்க்ரா, கங்னம் ஸ்டைல். ஐயா, கங்னம் ஸ்டைல். இன்னொன்னு இருக்கா? நான் கங்னம் ஸ்டைல் பண்ணியிருந்தா டப்பா உங்க தின்றுப்பீங்க. அதான் வேலை. நீங்க உங்களுக்கு வந்துருச்சு. இல்ல நாங்க வந்து உங்களை ஆட வைக்க போறோம்ல, அப்போ அதெல்லாம் வரும். முடிஞ்சிச்சு, இனிமே நான் தான். தேங்க்யூ. வரப்போகுது இப்போ. வந்துச்சா? ரெண்டு வார்த்தை. இங்கிலீஷ். மைக்கேல் ஜாக்சன். எப்படி? ஓகே நம்ம மூணு வாக்கெல்லாம் பண்றீங்க, இன்னொரு தடவை பண்ணி காமிங்க. ஓகே. ரெண்டு வார்த்தை. இங்கிலீஷா தமிழா? இங்கிலீஷ். ஸ்பாரோ. சிக்கன். சிக்கன் டான்ஸா? சிக்கன் டான்ஸா? அப்படி ஒரு டான்ஸ். அதே ஒரு பாட்டுல ஒன்று ஆடணும், ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால அது ஆடி காட்டல. அதனால நீங்களே இல்ல உண்மையில அப்படி ஒரு டான்ஸ். சென்னை சிட்டி கேங், சென்னை சிட்டி கேங் பாட்டு. உங்க பாட்டு? ஆமா, ரொம்ப பேடா இருக்கும். இல்ல நான் இப்போ அது பார்த்தே ஆகணும். இல்ல நீ அடுத்த வாரத்தை போயிடலாம். நான் கண்டிப்பா ஆடி காட்டுவேன். விட மாட்டேன். காட்டுவேன். எனக்கு புதுசா இருக்கு இந்த சிக்கன் டான்ஸ், இது வரைக்கும் தெரியாது. ஐயோ, இங்கிலீஷ். ரெண்டாவது வார்த்தை பாட்டு, சாங். பீப். பீப் சாங்கா? மூணு வார்த்தைகளா? இங்கிலீஷ் தமிழா? இங்கிலீஷ்லயே சல்யூட், போலீஸ், காப், ஏர்ஃபோர்ஸ், கேப்டன். ஓகே, கேப்டனோட பாட்டு, படத்தோட பேரா? ஃபர்ஸ்ட் தமிழ்ல கல்லு, தூக்கு. ரெண்டாவது அடி, மூணாவது பார்வை. கம்பைன் பண்ணணுமா? தூக்கு, அடி, பார்வையா?
ஃபர்ஸ்ட் தூக்கு, ஓகே. ரெண்டாவது அடிக்கிறது, மூணாவது பார்வை, நேரில், கேப்டன் படம் தானே, டைட்டிலா படத்தோட பேரா? சீட் பண்ணிட்டேன். சரி பாத்துடுங்க, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இது. பாத்துக்கோ, கஷ்டப்பட்டு சொன்னேன். ஐயோ கன்வே பண்ணிட்டேன். கன்வே பண்ணிட்டீங்க, ஆல்மோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா என்ன ஆக்டிங் வராது, உண்மை பண்ண முடியாதுன்னா எல்லாமே கரெக்டா பண்றீங்க. ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு. வெயிட், வார்த்தைகள் பாட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல. வா, நீ நீ வா, பெண், பெண் வா. சரி, ரெண்டாவது வார்த்தை பெண், ஆண். பெண் இன்னொன்னு பேரா? வேற ஒரு வார்த்தை. பெண்க்கு இன்னொன்னு வார்த்தையா? குமரி. லோக்கலா? இன்னும் லோக்கலா? கொஞ்சம் ஸ்லாங் ஆகுது. ஸ்லாங் ஊர் சைடு. உங்க பாட்டா? வா வா வெண்ணிலாவா? வாடி வாடி புள்ள வாடி. அப்பா வாடி புள்ள வாடி. ஆமா, இது உங்களோட டேலண்ட். இதுல என்ன சொல்றதுனே தெரியல. பாவம் அவங்க மூணுமே அவங்களே காமிச்சு வாங்க வாங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கு வந்து இப்படி இப்படி கொடுத்து அப்படி பண்ணினா வாடி கண்டுபிடிச்சிருப்போம். வாடி. டென்ஷன் ஆயிட்டியா? கோவம் வருதான்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி இப்படி சொன்னீங்கன்னா வா வா பண்ணீங்கன்னா வாடி. ஓகே, பாடுங்க. அண்டர்ஸ்டுட். வாடி புள்ள வாடி. ஆமா. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள. வாடி புள்ள வாடி, வாடி புள்ள வாடி, ஒன்ன மட்டும் நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ள. வா நிலா நிலா நீதானே எந்தன் வெண்ணிலா. வா நிலா நிலா நீதானே எந்தன் வெண்ணிலா. ஓ லவ்லி வியூவர்ஸ், அழகான நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா, தமிழனுக்கு என்ன சொல்லணும் சொன்னாக்கா அது ஆதிதான். ஹிப்ஹாப் தமிழா தான். அது மத்தியில இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா இருக்கிறாரு ஆதி. கிளப்ல மப்ல வந்து அந்த சாங் ரிலீஸ் பண்ணும்போது கொலவெறி அதே சமயத்துல ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 3 வருஷம் தான் தாண்டி இருக்கு. ஆனா இப்போ காலகட்டத்துல வந்து அந்த கிளப்ல மப்ல சாங் பண்ணாக்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? இல்ல என்ன விஷயம்னா, இப்ப கூட அதை எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பீப் சாங் வந்துச்சு இதுல கிளப்ல மப்ல. எனக்கு என்னன்னா 3 வருஷம் முன்னாடியே வந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் முன்னாடி வந்துச்சு கிளப்ல மப்ல. 2007-8லயே நெட்லலாம் போட்டு விட்டு நாங்களே தான் போட்டு விட்டோம். அப்பவே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னா வந்துட்டு, நான் கோயம்புத்தூர் பையன். என்னை சுத்தி வந்து எங்க அம்மா கையில ஊதுபத்தியில இருந்தா புகை வந்து நான் பார்த்திருக்கேன். வேற புகைகள்லாம் நான் பார்த்தது இல்லை. சென்னை வந்தப்போ ஒரு கல்ச்சர் ஷாக். திடீர்னு பாக்குறேன், இந்த பொண்ணு தம் அடிக்குது. அந்த ஏன்னா வந்து அங்க வந்து எங்க அப்பா தம் அடிச்சாலே கிரைம், யாரோ ஒரு பெரிய ஆள் தம் அடிச்சாலே கிரைம், தண்ணி அடிச்சா கிரைம். அப்படி ஒரு இதுல வந்து இன்னைக்கும் கோயம்புத்தூர் சைடோ பொள்ளாச்சி சைடோ போய் பாருங்க, 6 விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்கு வந்துடணும். இந்த ஒரு ட்ரெடிஷன் ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து இந்த வேல்யூஸோட வளர்ந்தோன்னே ஒரு கல்ச்சர் ஷாக்ல அந்த பாட்டை பண்ணேன். அப்புறம் வயசாக அதை இப்போ ஸ்கூல் 12th முடிச்சு பண்ணது. அது ஃபர்ஸ்ட் இயர்லயே போ அந்த மெச்சூரிட்டி தான் அப்போ பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூராக ஓ இப்படி ஒரு விஷயமா இப்படி ஒரு விஷயமா. ஆனாலும் கிளப்ல மப்ல எந்த ஆபாச வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு கவிதை வந்து இந்த மாதிரி ஃபன்னியா டார்கெட் ஆயிருக்கும். அதுல நிறைய பேர் ஹர்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க, என் தம்பி இது மாதிரி ஹர்ட் ஆவாங்கப்பான்னு. அப்ப என்ன யாருக்குமே தெரியாது, யாருக்கும் என்ன தெரியாது. ஸோ சும்மா ஜாலியா பாட்டு போட்டு இருந்தேன். ஐயோ ஹர்ட் ஆவாங்களா, ஐயோ எல்லாரும் மன்னிச்சுங்க, ஒருவேளை ஹர்ட் ஆயிருந்தா மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இதனால வந்து பெண்மை இனத்துக்கே வந்து தீங்கு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த பாட்டு ஒரு பாட்டு மூலமா அவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கும்னா, தமிழண்டா பாட்டு மூலமா இன்னைக்கு தமிழர்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கணும். கற்போம் கற்பிப்போம் பாட்டுல இன்னைக்கு 100% லிட்ரஸி ரேட் இருந்திருக்கணும். இறைவா பாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜுவனைல் கிரைம்ஸே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பீப்பு போய் ரேப் வந்துருச்சு. ஸோ அந்த ஜுவனைல் கிரைம், ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கணும். பட் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பாட்டு எப்படி வந்து நல்லதை இன்ஸ்பயர் பண்ண முடியாதோ, கெட்டதை கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணுங்கிறாங்க. ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணி இது சொல்றது அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை. we have ஒரு சின்ன கேம் மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட போட்டோகிராஃப்ஸ் வரும். அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு ரேப்
பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே. லெட்ஸ் see ஃபர்ஸ்ட். நீங்க கவிதை நிறைய எழுதுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஒன் லைனர்ஸ் கூட சொல்லலாம். ஆமா, கவிதை வந்து ஒன் லைனர்ஸ்ல கூட சொல்லலாம். த்ரிஷா. சும்மா ஃப்ரீ ஸ்டைல். Last year I was hanging with Vishal. This year I was hanging with Trisha. அவ்வளவுதான் பஞ்ச். Next. Hansu. I've already written. Hey Hansika, excuse me, this is my number, please text me. I'm even friends with Sundar C. Day, யாரா நீ? அந்த டேய் யாரா நீ கேட்டால அவ? இல்ல கேக்கல. கேக்கல. அதுக்குள்ள சொல்லிட்டேன். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹீமேன் இவர்கள் வரிசையில ஹிப் ஹாப் தமிழன் சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டேன். சரி போய் பொளச்சு போ அப்படி. Next. Samantha. சமந்தாக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்கள பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையா நீங்க? பார்த்ததே இல்ல. சோ அதனால எதுவும் டக்குன்னு வர மாட்டேங்குது. டக்குன்னு வர மாட்டேங்குது. ட்ரிஷா கூட நான் பார்த்துட்டேன் அரண்மனை லான்ச்ல. ஓகே, நெக்ஸ்ட். இவங்க தனி ஒருவன்ல வர்க் பண்ணிருக்காங்க. தாரா தாரா நயன் தாரா அடி ஒன்னால ஆனோண்டி பவர் ஸ்டாரா. நெக்ஸ்ட். ஓ, உங்ககிட்ட இருக்கட்டும் 1000 காண்டு எங்க தலைவர் தாண்டா என்னைக்குமே சூப்பர் ஸ்டார். ஹாய், நீங்க சூப்பர் ஸ்டார் ஃபேனா? ஆமா, சின்ன வயசுல இருந்து சூப்பர் ஸ்டார். அவர்தான் சூப்பர் ஸ்டார் வந்தாக்கா அவர் மட்டும்தான். நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப குயிக்கா இருந்தது அது. சமந்தா டெஃபினட்டா ஃபீல் பண்ணுவா. எல்லாருக்கும் பாடினாரு. இல்ல பண்ணிடலாம். சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சம்பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, சமந்தா எனக்கு முத்தங்கள் தான். சமந்தா எனக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரீங்க. ஐயோ ஐயோ. அது நீங்க நிறைய தடவை வந்து அனிருத் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் தி அசோசியேஷன் ஒர்க்கிங் வித் அனிருத்? 3 தடவை. முதல் தடவை வந்து எதிர்நீச்சல் பாட்டு என்னோட கிளப்ல மொபில் வைரல் ஆனப்ப அனிருத்தோட கொலவெறியும் வைரல் ஆயிருந்துச்சு. அது வந்து ஒரு படத்தோட பாட்டு. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து அனிருத் வந்து முதல் தடவை ஒரு டீ கடையில் மீட் பண்ணேன். வந்து நான் டீ கடையில் நின்று அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடை, நான் அங்கே தான் ஹேங் அவுட் பண்ணிருப்பேன். ஸோ அவரை பார்த்துட்டு ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் அனிருத், 3 படம். தெரியும், எப்படி இருக்கீங்க, நான் உங்கள் ஃபேன் அப்படின்னாரு. எனக்கே ஷாக்கு. அப்படியா, சூப்பர், உங்கள் பாட்டெலாம் கேட்டிருக்கேன். ஏன்னா அவங்களும் ஒரு பேண்ட் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ அந்த நிறைய காலேஜ் இதுலலாம் நாங்கள் பேண்டில் அவங்க பேண்ட் பர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல நாங்களும் பர்ஃபார்ம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு சாங் கொலாபரேட் பண்ணலாம். பட் எனக்கு சினிமாவில் அப்போ ஒரு சின்ன ஒரு இது வேணாமே, சினிமா வேணாமேன்னு. பட் அதுக்கு மேலே வந்துட்டு எனக்கான கரெக்டான ஒரு இது இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன பிளேபேக் சிங்கர்ன்ட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஷுட் பி கிட்டத்தட்ட ஐ டூ த டியூன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேப்போட டியூன்ஸ் எல்லாமே என்னது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரப்போ இந்த கொலாபரேஷனுங்கிற மேட்டரை வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்க முடியாது. அது அணி தப்பும் இல்லை, மக்கள் தப்பும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம ஒரு மியூசிக் டைரக்டராக ஃபஸ்ட்டு களம் இறங்கி மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா கடைசி வரைக்கும் உன்னை பிளேபேக் சிங்கர்னு டேர்ம் பண்ணிடுவாங்கன்னு என் பசங்களாம் சொன்னாங்க. எல்லாம் சொன்னோன்னே அப்புறம் தான் வந்து சரி மியூசிக் பண்ணலான்ட்டு. ஸோ மியூசிக்கில் வந்தோடனே அதுக்கப்புறம் கொலாபரேட் பண்ணுறதுக்கான நேரமும் இல்லை, வாய்ப்பும் அமையாமே போயிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் நல்ல நண்பர், இனி வரைக்கும் நல்ல நண்பர். இப்போ தனி ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ மச்சான் தெரிச்சிட்ட சூப்பர் அப்படின்னாரு. நான் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஃபோன் பண்ணி செம்மையாக பண்ணேன், செம்ம நீ அப்படின்னு ஜாலியாக பேசிப்போம். அது பட் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த 3 வருஷத்துல வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழ மாறி இருக்கு. ஆதி த மோஸ்ட் ஹேப்பனிங் மியூசிக் டைரக்டர் அப்படியெல்லாம் இருக்கும்போது தி பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நீங்க வந்து விஜயகாந்த்லேருந்து, ஜெயம் ரவிலேருந்து, சுந்தர் சிலேருந்து, விஷால் படத்துலேருந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டினியூஸாக படங்கள் பண்ணும்போது வீட்டிலேருந்து ஆதிக்கு எப்போ கல்யாணம் அப்படி ஏதாவது பேச்சு அடிப்படுதா? அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை, அவனை ஏதாவது பார்த்து பண்ணிப்பான். அப்பா அப்படி விட்டாங்களா? அவனே அப்படிலாம் இல்ல, பார்த்து பண்ணா அப்ப அவனே வருவான்ல, அப்ப போட்டு லாக்க போட்டு 2 அடி போட்டா சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசவே மாட்டாங்க எங்க வீட்டுல. ஏன்னா எங்க வீட்டுல எப்ப வந்து இவனை வந்து டேய் ஒழுங்கா இப்ப ஹையர் ஸ்டடீஸ் பண்றானே, இல்ல நான் சென்னை போறேன்னு ஓடினானோ அதோட என்னை தெளிச்சு விட்டாங்க. என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டாங்க. அதை நான் பர்ஃபெக்டா கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்பா கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கான்ப்பா அப்படின்னா அப்படியாப்பா அப்படின்னு அப்பதான் அவர் ரெடி ஆவார். ஸோ அந்த டார்ச்சர்லாம் பண்ணவே மாட்டாங்க வீட்டுல. பட் எங்க அம்மா அப்பப்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அம்மா செல்லம்மா? ஆக்சுவலா அம்மா தான் வந்து சேஃப், அம்மா தான் எனக்கு சேஃப்டி. பட் அப்பா தான் என்னோட ஹீரோ, ரோல் மாடல். எல்லாம் காப்பி, இந்த முறுக்கு மீசில எல்லாமே அப்பா கிட்ட இருந்து அடிச்சது தான். எங்க அப்பா சொல்ற விஷயங்கள் தான் நான் படத்துல சொல்றேன். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா, சொந்தக்காரனால் நிக்காத சொந்தக்காரில் நில்லும்பாரு. ஸோ
ஸோ அதனால என் காலேஜ்ல கூட வந்துட்டு அப்பா எல்லா பசங்களுக்கும் அப்பா எல்லாம் சேர்த்து விடுறாங்கப்பா நீ ஏதாவது பண்ணு அதுக்கு தானே கவுன்சிலிங் இருக்கு போய் சேர்ந்துக்கோன்ட்டாரு. ஸோ நான் அதாவது 8th அப்ப எனக்கு கடைசியா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அதோட நான் எந்த ஸ்கூலுக்கு போறேன் என்ன காலேஜ்ல படிக்கிறேங்கிறது கூட கண்டுக்க மாட்டாரு. கண்டுக்க மாட்டாரு. உன் வாழ்க்கை உன் கையில நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படிங்கறதான் அவரோட ஒரு தெளிவான இது. நான் அப்படியே அவரை பார்த்து அவரோட வேல்யூஸ்லயே வளர்ந்துட்டேன். ஆதி உங்க கல்யாணம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆஹ் ஒரு மெட்ரிமோனியல் அப்படி இருந்தாக்கா அது எப்படி வெளியில கொடுப்பாங்க? நாங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம். அது பாப்போமா எப்படி இருக்கு? அங்க பாருங்க. ஐயோ நான் போட்டோ avsarkalyanam.com. ஓகே. ஐயோ அழகான வெண்மையான உயரமான படித்த பெண் ஹிப்ஹாப் தெரிந்திருக்க வேண்டும். இல்ல அது வந்து தேவை. இப்போ வந்து அதுல இருந்து அழகு தேவையா? உயரம் ரொம்ப கம்மியா போட்டீங்க. அது அவங்க போட்டாங்க. ஆமா தப்பு, உயரம் தப்பு. எடை 68. அது ஓகே. தொழில் ராப்பர், மியூசிக் டைரக்டர் ஓகே. மாத சம்பளம் பல லட்சங்கள். ஐயோ இந்த தேவை வந்து பெண் போதும். அழகுலாம் நம்ம பாக்குறதுல தான் இருக்கு. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. குண்டு குட்டையா அதெல்லாம் வந்து எல்லாமே பெண் தானே, அவ்வளவுதான். உருவங்கிருவெல்லாம் என்ன உருவம், அதெல்லாம் நம்மளா கொண்டு வந்துக்கிட்டது. இது வெள்ளையா இருந்தாதான் அழகு, அதெல்லாம் நமக்கு அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல கருப்பா தான் இருந்தோம். இதெல்லாம் சும்மா. சோ அதுல எல்லாத்தையும் இது பண்ணா படித்த பெண் ஓகே. உயரம்னா எதுக்கு உயரமா? என்னை விட உயரமாவா தெரியல எனக்கு. அப்பாடா இதே வந்து நினைச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தர் சி வந்து உயரமான பெண் வேணும் சொல்லியிருந்தாருன்னா எங்க போயிருப்பாரு. அதனாலதான் நாங்கெல்லாம் சேஃபா பெண் அப்படின்னு சொல்லிடுறோம். நல்லா கிடைச்சா நல்ல விஷயம். இல்ல அதுல ஒரு போட்டிருக்கு பாருங்க, குறிப்பாக ஹிப்ஹாப் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கவே கூடாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க கூடாது. ஏன்னா அப்புறம் நம்ம பண்றதெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு போடுற அப்படின்றாங்க. அதனால வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அவங்க கண்ணுல நம்ம கடைசி வரைக்கும் ஹீரோவாவே இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு பாட்டு போட்டா ஆஹா சூப்பரா போட நம்மளுக்கு தான் தெரியணும் ஐயோ பா அப்படின்னு. சோ அதனால வந்து கண்டிப்பாக ஹிப்ஹாப் தெரிஞ்சிருக்க கூடாது, இசையே தெரிஞ்சிருக்க கூடாது. மத்தது வேற ஏதாவது மாத்தணும்னு ஆசைப்படுவீங்களா உங்களுடைய avsarkalyanam.comல? avsarkalyanam.com அவசரத்தை எடுத்துடலாம். அவசரமே இல்ல, ஒரு பொறுமையா கல்யாணம் பண்ணி. எப்போ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு குறிக்கோள் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ஒரு பெரிய வீடு இருக்கணும், நல்லா வேலை செய்யணும், நிறைய பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து ஹாபியா இருந்துச்சு மியூசிக். இன்னைக்கு அதுவே தொழில் ஆயிடுச்சு. அதுவே கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். இதை நான் விட்டுறக்கூடாது. ஸோ வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அதுவும் நடக்கிறப்ப நடக்கட்டும், அவ்வளவுதான். அதுக்காக ஒரு பெரிய குறிக்கோள் லட்சியம்லாம் இல்லை. கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும், அவ்வளவுதான். ரைட். அது ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம். பட் பிஃபோர் தட் ஏபிசி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம மத்தியில ஹேப்பனிங் மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா அல்லது ஆதி எவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ வில் மூவ் டு நெக்ஸ்ட் செக்ஷன். இட்ஸ் கால்ட் சூப்பர் செக்ஸ். கேள்விகள் வரும். கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்கணும். ரொம்ப ஜாலியான கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக வந்து ஸ்பெஷலா வந்து எல்லா பெண்கள் சம்பந்தமாக ஒரு கேள்விகள் நாங்க தயாரிச்சிருக்கோம். ஸோ பெண்கள் பத்தி உங்களுக்கு வந்து சில டியூஷன்ஸ் நாங்க கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. தேவையில்லை உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. முதல் கேள்வி, எந்த ஹீரோயினுக்கு தமிழ் கிளாஸ் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு உங்களுக்கு? ஹன்சிகாக்கா. சிம்பிள் சிம்பிள். ஆமா. ஏன், எப்படி தமிழ் பேசுவா? அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஹன்சிகா வந்து அதான் ஒரு மாதிரி பேசுறது புரியும், கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு ஹீரோயின் தான் தெரியும், அதனால நான் அந்த பேரை சொல்றேன். வேற ஆளை தெரியாது. பட் கண்டிப்பா தமிழ் கத்து கொடுக்கணும் ஹன்சிகாக்கு. கிளப்ல மப்ல பாட்டு பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி கிளப்க்கு போய் ஒரு ஹீரோயின் கூட ஆடினா எந்த ஹீரோயினா இருக்கும்? கிளப்புக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரெண்டாவது கிளப்புக்கு போனாலும் இவனுங்க வந்துருவானுங்க. யூசுவல் கேங். ஆமா, அவனுங்க வந்துருவானுங்க. போய் யாராவது ஹீரோயின் அப்படி பார்த்தாலும் அவனுங்க அங்க போய் நின்னுப்பானுங்க, ஹீரோயின் அப்படின்னு நின்னுப்பானுங்க. நாலாவது டே நம்மளும் செலிபிரிட்டிடான்னு சொன்னா நம்ப மாட்டானுங்க. அஞ்சாவது அவங்க போய் கையை பிடிக்கிறப்ப இவனுங்க வந்து பிடிச்சுப்பாங்க, டான்ஸ் தானே நம்ம ஆடலான்ட்டு. ஸோ இவனுங்களை வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாது. அதனால அந்த கொஸ்டினுக்கு எனக்கு பதிலே தெரியல. ரைட். முதல் படத்துல உங்க கூட எந்த ஹீரோயின் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? புது ஹீரோயின் யாராவது நடிக்கணும். ஏங்க? ஏன்னா வேற யார் பேர் சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை ஆகும். ஓஹோ, என்ன பிரச்சனை வரும் தம்பி? இல்ல புது ஹீரோயின்னா வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரிவேன். சமாளிக்கணும் இல்லையா? சமாளிக்கணும். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு சொல்றேன். நீ யோசிச்சு சொன்னா நீ விட்டுருங்க. ஆட்டோகிராஃப் வாங்குற நினைக்கிற ஒரு பெண் என்னுடைய, ஆமா, எனக்கு ரொம்ப இன்னைக்கு நான் இங்க இருக்கிற நிலைமைக்கு என்னோட தமிழ் டீச்சர், அவங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்க வாய்ப்பு இருக்கு, ராணி மிஸ்ன்னு சொல்லிட்டு. என் மேல பயங்கர நம்பிக்கை அவங்களுக்கு.
நான் வந்து கிளாஸ் வரமாட்டேன், எஸ்கேப் ஆவேன், இந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து எழுத மாட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு இது அப்படி அவங்க நம்பிக்கை வச்சே 10th நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தமிழ்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வேற தமிழ்ல. தமிழ்ல ஆமா. வாவ். ஸோ வந்துட்டு மற்றதுலாம் மேக்ஸ்லாம் எங்கள் அப்பா தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐயோ தமிழில் படித்தா கட் ஆஃப்லாம் வராதுடா, மேக்ஸில் ரொம்ப கம்மி, மேக்ஸே நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது. தமிழில் வந்து 195 நினைக்கிறேன். அடேங்கப்பா. ஆமாம். ஸோ வந்துட்டு ஆட்டோகிராஃப்னு இல்லை, இவங்களுக்குலாம் சல்யூட் அடிக்கும். ஐயோ ஷோஷு ஷோஷு. எத்தனை ஹீரோயின்ஸோடைய நம்பர் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்கு ஹன்சிகாவை மட்டும்தான் தெரியும். ஹன்சிகா நம்பர் மட்டும் இருக்கு. அதுவும் நைஸ் மூவி, நைஸ் சாங், அவ்வளோதான். அவ்வளவுதான். ஆமா. உண்மையிலே ஹன்சிகா நம்பர் மட்டும் தான் வாங்கி ஆமா வச்சிருக்கீங்க? ஆமா. வேற எந்த ஹீரோயின்? வாங்கிடலாம் இல்லை, அது நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஆம்பளை. வேற எந்த ஹீரோயினுடைய? நோ நோ. நோ. அத போன் எடுத்து பார்த்தா தான் உண்டு. யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க வெக்ஸ் ஆயிடுவீங்க. என்னடா போன் இது, என்னடா ஃபார்வர்ட் மெசேஜ், என்னடா தம்பி இப்படி இருக்கியே. யாரு அதிகமா மெசேஜ் அனுப்புறாங்க? தம்பி when is the RR coming, is the 7th reel ready? ஒன்னா சுந்தர் நினைச்சிருப்பாரு, இல்ல விஷால் நினைச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். போனை பார்த்தாலே என்ன பாவமா இருக்கு இந்த பையனை பார்த்தா, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. Alright. Dedicate these 3 things. 3 விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 3 விஷயங்கள் நீங்க ஒரு பெண்ணுக்கு டெடிகேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒரு அரை, 1 slap. என்னால பெண்களை அடிக்க முடியாது. ஏ? அது ஒரு வீரனுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்லி தமிழ் ஷோ. காவியங்கள் எழுதி, அதனால நானே ஒரு வீரனா ஃபீல் பண்ணிக்கிறதுனால. நீங்களே ஒரு வீரனா ஃபீல் பண்றீங்க. அடுத்தது 1 hug. சேஃப்னா எங்க அம்மா. அன்சேஃப்னா? அன்சேஃப்னா? அன்சேஃபான காரியங்களை நான் செய்வதே இல்லை. இல்ல ஹக் தெரியல நீ எனக்கு அவ்வளோ அதெல்லாம் ஹக்கே தெரியல. அப்புறம் இல்ல அடுத்தது ரொம்ப 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 க்ளோஸ் ஆனாதான் வந்து அதெல்லாம். ஓகே. அடுத்தது கிஸ். would you like to dedicate a kiss to? மதர் தெரேசா. ஐயோ, இது எப்படின்னா மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ், வாட் வுட் யூ லைக் டு டூ அப்படி பண்ணாக்கா, ஓ ஐ வுட் லைக் டு பி லைக் மிஸ் மதர் தெரேசா, இந்த ரேஞ்சில். அந்த ரேஞ்சில் ரொம்ப மிஸ் வேர்ல்ட் அப்படி சொல்றப்போ ஒரு மிஸ்டர் வேர்ல்ட் அப்படி சொல்லலாம் இல்லையா? நீங்க மிஸ்டர் ரொம்ப ஓவரா இருக்குல்ல? ரொம்ப ஓவரா இருக்கு. ஆதி, அவ்வளோ அழகா பேசியிருக்கீங்க, அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். டைம் போனது எங்களுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கத்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் நாங்க உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்து அந்த avasarakalyanam.com அந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய பெண்கள் வந்து ஐயோ நான் ஆதி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் சச் அ பிளஷர் ஹேவிங் யூ வித் அஸ். நன்றி. தேங்க்யூ. எனக்கு இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்ல. எனக்கு வந்து நம்ம எப்பவுமே வீட்டுக்குலாம் வந்தா மொட்டை மாடியில உட்காந்து அரட்டை அடிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால வந்து எனக்கு இன்டர்வியூ ஃபீலே வர மாட்டேங்குது நிறைய. அதனால தான் உளறிட்டேன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம். ஜென்ரலா பர்சனல் விஷயங்கள் விடவே மாட்டேன். எனக்கு அது அப்பப்ப அப்படியே போயிடுது. உங்ககிட்ட தான் சொல்றேங்கிற ஃபீல்லையே சொல்றேன். இது ஒரு பல லட்சம் பேர் டிவியில பார்ப்பாங்கிறதே மறந்துடுறேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் a normal chat with you after a very Thank you so much. பாஷ்யம் சார்பாக மறுபடியும் எஸ் நன்றி. இது on behalf of Avantika and Anandita. Wow, thank you. Okay. அடுத்த வாரம், that is next year தான் உங்களை சந்திக்க போறேன். அடுத்த வருஷம் தான் சந்திக்க போறேன். அடுத்த வருஷம் சொல்லும்போது ஒரு நிறைய நாள் இருக்குன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு வாரம் நடுவில் இருக்கு. அடுத்த வருஷம் உங்களை புது வருஷத்துல உங்களை சந்திக்க போறேன். So I'll be seeing you in 2016. அடுத்த வருடத்துல சந்திக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக, இந்த ஜீ தொலைக்காட்சியின் சார்பாக, சிம்பிளி குஷ்பு யூனிட்டின் சார்பாக உங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Enjoy, have a fantastic, successful, prosperous new year. Happy New Year. அடுத்த வருஷம் மீண்டும் சந்திப்போம்.